ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் அரசர் லுக்ஸ். நாங்கள் தான் பழனியில் தான் இருக்கோம். பழனியில் வந்து பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு நேரத்துலேயே கிளம்பிட்டோம். நாள் வந்து முடி எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டோம். பார்த்துட்டு வர்றதுக்கு டைம் 7 மணி ஆகிடுச்சு. கீழே வர்றதுக்கு 7-8 மணி ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாம். ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சபரிமலை போயிட்டு வரவங்களோட கூட்டம், அது போக வந்து கிருத்திகைங்கிறனால பழனிக்கு ரெகுலராக வரவங்களோட கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகம். வந்து கயிறு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 கயிறு வந்து கருப்பு கயிறு கயிறு போடுறேன். கூட்டத்தில் எப்படி பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். பஞ்சாமிர்தம் வந்து நம்ம கீழே வந்து சித்தநாதன் பஞ்சாமிர்தம் அந்த இதில் தான் வந்து வாங்குவோம். ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நேற்று நைட்டே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். சரி, நான் நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலான்ட்டு ஊருக்கு கிளம்பும்போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். சரியான கூட்டமாக இருந்தது. சபரிமலைக்கு போயிட்டு வர சாமியின் கூட்டமும் சரியான கூட்டமாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பேர், சரியான கூட்டம். கிட்டத்தட்ட பஞ்சாமிர்தம் எனக்கு வாங்குறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர். இப்படியோ சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு சாமி பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்கே அதோட வீடியோ தான் இது. சித்தநாதன் இதில் வந்து சரியான கூட்டம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் பஞ்சாமிர்தம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது. இந்த சின்ன டப்பா தான் நான் ரெகுலராக வாங்குவேன். 100 கிராம் வந்து 18 ரூபா. என்ன காரணம்னா, நம்ம வந்து கொடுக்குறதும் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதே போல் அவங்களும் வந்து இது யூஸ் பண்ணுறது, ஏன்னா பஞ்சாமிர்தம் கிட்டத்தட்ட 15 நாளில் யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு சில பேர், எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன டப்பாவாக இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணிடுவாங்க, எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் நான் வந்து இந்த 100 கிராம் டப்பா தான் நான் ரெகுலராக வாங்குவேன். ஸோ இது வந்து சித்தநாதனில் தான் அந்த 100 கிராம் டப்பா கிடைக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையிலையுமே பஞ்சாமிர்தம் விற்பாங்க. அது வந்து தேவஸ்தானத்துலேயே வந்து பஞ்சாமிர்தம் விற்கிறது. சாமியை பார்த்துட்டு வெளில ஒரு இடத்துலையும் பஞ்சாமிர்தம் விற்போம். மலையிலேயே ஒரு 2-3 இடத்துல பஞ்சாமிர்தம் விற்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து 1/4 லிட்டர்லேருந்து அங்கே ஸ்டார்டிங்கு. ஸோ 100 கிராம் டப்பா அங்கே கிடையாது. அதனால் வந்து நான் கீழே வந்து சித்தநாதனில் தான் வாங்குவேன். இப்போன்னு இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன். அங்கே மேலே தேவஸ்தானத்தில் கொடுக்குற பஞ்சாமிர்தமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அங்கே வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போதே பஞ்சாமிர்த பிரசாதம் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்துலேருந்து கொடுக்குற பஞ்சாமிர்த பிரசாதம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாமி பிரசாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேயும் வாங்கியிருக்கேன். ஆனால் எங்களுக்கு இது வந்து ஒரு 100 கிராம் டப்பா கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்கனால கீழே வந்து வாங்கியிருந்தோம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டோம். அப்புறம் பையன் பட்டுவுக்கு வந்து டாய்ஸ் நிறைய வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அவன் வந்து ஒவ்வொரு டாய்ஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பொம்மை கேட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒவ்வொன்றா சமாதானப்படுத்தி ஒவ்வொரு கடைக்காக கூட்டிகிட்டு போய் அப்புறம் அவனுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை வேணால் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் 120 ரூபா. ஸோ கோயில் வந்து நாங்கள் தைப்பூசம் டைம் பக்கமாக வந்ததுனால கோயில் சுற்றியும் நிறைய கடை இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் பார்க்கும்போது விலை ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் 100 ரூபா தான் சொன்னாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபான்னு. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் விலை கரெக்டான விலையாக தெரிஞ்சுது. வாங்கிட்டு வந்தது இந்த டைம் நாங்கள் வந்து பொம்மை பழனிக்கு போனால் 1-2 தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பொருள் பக்கம் வாங்கிட்டு வந்தோம். ரேட்டு கரெக்டான ரேட்டாக இருக்குது அப்படின்னு. பொருளும் வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது. எதுவும் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணாலும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா வாங்கிட்டு வந்தால் 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எதோ உடச்சிடுவாங்க. இல்லை பொருள் வந்து ஏதோ எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தால் டேமேஜ் ஆகிடும். ஆனால் இந்த டைம் வாங்கிட்டு வந்தோம், பரவாயில்ல, எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை, நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது, யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் கோயில் பார்த்திங்கன்னா மலையை சுற்றியும் வந்து கடை வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். எப்போவுமே கடை இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து சீசன் டைமு. ஸோ ஒவ்வொரு கடையும் பார்த்திங்கன்னா பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. அதனால் நாங்கள் நிறையா கடைக்கு போகலை, ஒரே கடையிலே எல்லாமே வாங்கினோம். அது போக இந்த கையில் எடுத்துகிட்டு வரவங்களும் ரேட்டு கரெக்டான ரேட்டாக சொன்னாங்க. அவங்கள்ட்ட இந்த டைம் வாங்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.